ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன் பார்த்துருப்போம். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு, ஏன்னா சித்திரை 1 தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். அந்த விதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 12 மாதங்களுக்கான இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆண்டு பலன் கணிக்கின்ற பொழுது பொது பலனின் அடிப்படையில் அது 4 வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள், நகர்வுகள், இருப்புகள் இவற்றின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க. சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தை அலங்கரிக்கிறார். ராகு கேதுக்கள் பெரும்பான்மையான காலகட்டம் கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையிலுமே அவங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து அவர்கள் பெயர்ச்சி பெறுவார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜூன் மாதமே உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போயிடுவோம். அப்படி இதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய வருட கிரகங்களினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டை வைத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பான அமைப்புகளில் இந்த ஆண்டு இல்லை, இந்த இடங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 விதமான பலன்களை தாங்க நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, ஏற்கனவே 7.5 சனியின் விரயச்சனி அமைப்புகளில் ஒரு பக்கம் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில் இந்த பராபவ ஆண்டுக்குள்ளே போகிறீங்க. விரயஸ்தானம் தனிலே சனி பகவான் எப்படி சொல்லுதுங்க, ஒரு வலுவான ஆதிக்கத்தில் இருக்கிறார், குருவின் வீட்டில் அமர்ந்து. ராகு கேதுக்கள் ஏற்கனவே ஒரு நல்ல நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க, அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமும் கூட. சரி, உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு கடல் கடந்து செல்லுகிற அமைப்பு, ஊர் கடந்து செல்லுகிற அமைப்பு, தன் மாநிலம் கடந்து செல்லுகிற அமைப்புன்னு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகள் வெற்றி பெறும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த PR, கிரீன் கார்டு இந்த மாதிரியான முயற்சிகள் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீடித்து வெளியிடங்களில் தங்கி இருப்பதற்கான அல்லது நீடித்து வெளியிடங்களில் வேலை செய்வதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த ஆண்டு சுப விரயங்கள் அநேகம் உண்டு. அது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், ஒரு பொருட்சேர்க்கைக்காக இருக்கலாம், அல்லது குடும்ப சுப நிகழ்வுகளுக்காக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு, அதுவும் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி, நல்ல வலிமையான சுப விரயங்களை எல்லாம் ஏற்படுத்தும். அந்த விரயங்கள் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். அதான் இங்கே ஒரு சிறப்புக்குரியது. சரிங்களா? பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைக்கும் வீட்டுக்கு தேவையான முக்கிய சற்று விலை மதிப்புமிக்க, உதாரணத்திற்கு ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், உங்களுடைய வேலையின் பலுவை குறைக்கக்கூடிய பொருட்களின் சேர்க்கை செய்வதற்கும் ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கும் இந்த ஆண்டு அற்புதமாக அமையுதுங்க. அப்போ வீட்டில் இருக்கிற கணவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே நச்சரித்து பேசி வாங்கிடலாம், வாங்க வேண்டிய சுப பொருட்களை எல்லாம். இது ஒரு சிறப்பான அமைப்பு. நீண்ட நாளாக வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது பூர்வீக வீடு எனக்கு வேணும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அல்லது பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள், இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சேரும். அந்த விதத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கைக்கும் வீடு கட்டுவதற்கும் சிறப்பு மிகுந்தது ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும். இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னாங்க 2 விஷயம். உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் உண்டு. உயர்கல்விக்காக நான் இதை தான் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள்லாம் யாரேனும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த ஆண்டு படிப்பில், கல்வியில் நல்ல ஏற்றம். அது பள்ளி படிப்பாயினும் சரி, பட்ட படிப்பாயினும் சரி, படிப்பில் ஏற்றம் காணும் ஆண்டு இந்த ஆண்டு மேஷத்துக்கு. அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்ததான ஒரு ஆண்டாக அமைகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவானால் சில சங்கடங்கள் வந்தாலும், 7.5 சனியே நடந்து கொண்டிருந்தாலும், அந்த வருமானம் விரயங்களை சமாளிக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக இருக்கும்.
வருமான ஓட்டம் கையில் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம். ஆனால் எதையும் கையில் சேமிக்க முடியாது. உங்கள் செலவுகளுக்கு நிகரான வருமானம் வரும் அல்லது வருமானத்திற்கு நிகரான செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடணும். ஆக பண வரவுங்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கடுமையாக இருந்த அந்த கடன் தொந்தரவுகளாக குறையும். கடுமையாக இருந்த அந்த நோய் தொந்தரவாக குறையும். என்னங்க குறையும்? வீரியம் குறையும், தீராது. சரிங்களா? அது பின்னாடி எங்கே கவனமாக இருக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நோய் மற்றும் கடன் இவற்றின் வீரியம் குறைகின்ற ஒரு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் பல்வேறு நபர்கள், இந்த மேசராசியில் இருக்கவங்க, ஊரின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நிறைய தர்ம காரியங்கள் செய்கிறது, பொது விஷயங்களில் செயல்படுறது, பொது விஷயங்களில் ஈடுபடுறது, ஒரு சிலருக்கு இந்த ஆலயம் கட்டக்கூடிய திருப்பணிகளில் பங்கெடுப்பது, இந்த மாதிரி 4 பேருக்கு உதவக்கூடிய பொது விஷயங்களை செய்து முடிக்கிறதுன்னு ஒரு ஆகச்சிறந்ததொரு நல் அமைப்பாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இப்போ நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் சிறப்பான காலகட்டம். திருமண முயற்சியெல்லாம் ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு தசாபுக்தியும் கைகூடி வந்துருச்சுன்னா போதுமானது. இந்த ஆண்டு சுப நிகழ்வுகளுக்கான அமைப்புகளும் உங்களுடைய குடும்பத்தில் உண்டு, கவலை வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அதை சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டால் 2 விஷயம். இதில் நான் விரயம் அதிகமாக ஏற்படும் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது சுப விரயமாயினும் கூட எல்லை மீறாத விரயமாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது நல்லது தான். அதை நான் ரொம்ப ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி பல லட்சக்கணக்கில் கடனில் மாட்டிக்கிடக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயங்களை அநேகம் ஏற்படுத்தும். அந்த விரயங்களால் அவ்வப்போது நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். விரலுக்கேற்ற வீக்கம் இல்லை என்றால் பெரும் கடனில் மாட்டுவதற்கான வாய்ப்பு தற்பொழுது உண்டு. அதில் கவனம் தேவை. அதேபோல் தொழில் செய்கின்ற இடங்களில் லாபங்கள் ஓரளவுக்கு வரவே செய்யும். ஆனால் சவால்கள் நிறைந்ததாக இந்த காலகட்டம் இருக்கும். ஆனாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். போட்டிகளில் நிறைய ஈடுபட வேண்டியது இருக்கும். அந்த நிம்மதி இல்லாமலே இருக்கும். தொழில் அப்படியே ஒரு ஓட்டமாக இருக்கிறது. அந்த போட்டியாளரை ஜெயிக்கணும், இந்த தொழிலில் இதை கவனிக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அமைதி இல்லாமல் அல்லது ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு. அதனால் மன நிம்மதி கொஞ்சம் குறையும். ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அப்போ ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு நல்ல விஷயமும் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடியாமல் கொஞ்சம் காலதாமதமாகி இழுபறியாகி அலைச்சல்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் உங்களுக்கு நிறைவு பெறக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு. ஆக அன்பர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பொருளாதாரத்திற்கும் எந்த ஒரு செயலும் தடுமாறி இழுபறியாகி முடியும் என்பதிலும் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் போதும். தாயாரினுடைய உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்தணும். புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவர்கள் 1க்கு 2 முறை தயவு செஞ்சு உங்களுடைய சுய ஜாதகம் வலுத்திருக்காங்கிறத பார்த்துட்டு இறங்கிக்கிறது மிக மிக நல்லது. இதனால் விரயங்கள் நிறைய சந்திக்க நேரிடும். கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆக அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்கள் குழந்தைகளினுடைய, மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு. அப்போ இந்த இடங்கள்லாம் என்ன பண்ணணுங்க, மேசராசி அன்பர்கள் சற்றே கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இந்த காலகட்டத்தில் எங்கே கவனம்னு சொல்லியிருக்குமோ அந்த இடங்களில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. செலவுகளை அதிகமாக இழுத்து விடுகிற ஆண்டு. செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிங்காரமாக அற்புதமாக வாழலாம். அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். இதுக்கு எப்போவுமே ஒரு 5லிருந்து 10% பலம் உண்டு. ஆனால் நம்ம இந்த வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, திருமணம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தினுடைய தசாபுக்தி, சுய ஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை நம்ம பார்த்து இறங்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுறுத்தல். தனிப்பட்ட முறையில் பொதுப்பலன் இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நண்பர்கள் கீழே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிடலாம். எந்த ஒரு முக்கிய முயற்சியும் சுயஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது. சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.